you busy, okay? You have some other work, okay? Busy putting, okay? Busy. Okay, ready? Rolling. Action, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி சில்க் சாரீஸ் காசியில் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா தங்கமான மனுஷன். வெளியில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உடனே வாங்க எங்கள் கடைக்கு நீங்கள் வந்தே ஆகணும்னு கூப்பிட்டு வந்துட்டாப்புல. பாருங்கள் எவ்வளோ பிஸியாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் பட்டு சாரீகள், சில்க் சாரீஸு அது இதுன்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இங்கே வரும்போது எனக்கு புதுசான ஒரு கான்செப்ட் ஒன்று தோணுச்சு. சரி, அதை பற்றி பேசிடுவோமே. ஏன் அப்படின்னா அந்த பட்டு சாரீகள்லாம் பார்க்கும்போது இந்த பெண்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு ஆசை ஒன்று இருக்கும். என்ன மாதிரி ஆசை அப்படின்னா, ஜென்ரலாகவே இதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லுவாங்க. ஒரு மேஜிக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு ரோட்டில் மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறான். ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினோடனே அதை அப்படியே வச்சு அடைக்கிறான். அடைச்சிட்டு ஒரு 2 குலுக்கு குலுக்கிறான். குலுக்கி முடித்தோடனே அந்த டம்ளர்லேருந்து அப்படியே எடுக்கிறான். உள்ளேருந்து ஒரு கர்ச்சீஃப் வருது. மிரண்டு போய் எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. என்னடா இது, ஒரு டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றுனா வெளியில் வர்றது கர்ச்சீஃபாக வருதுன்னு. இவன் கூட இருந்த ஒருத்த மட்டும் திமுறா அவனையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது கேட்குறான், ஏன்டா எவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணிகிட்டு இருக்காப்புல, ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றினோடனே அது பாட்டுக்கு கர்ச்சீஃபாக வெளியே எடுத்துகிட்டு இருக்காப்ப உனக்கு இதை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டாகவே இல்லையான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான்னா, இவனடா பெரிய மேஜிக் பண்ணுறான், என் பொண்டாட்டி பண்ணுவாடா பெரிய மேஜிக்கு. அப்படின்னடா அவன் பொண்டாட்டி பெரிய மேஜிக் பண்ணுவா. இவனாவது பரவாயில்ல, ஒரு டம்ளர் தண்ணியிலேருந்து தான் கர்ச்சீஃப் எடுத்தான். என் பொண்டாட்டி 2 சொட்டு கண்ணீர் தான் விடுவா, 4-5 பட்டு புடவை எடுத்துருவா அப்படின்னு வந்து சொன்னாராம். அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பொதுவாகவே பெண்களுக்கு வந்து இந்த சாரீஸ் மேலே, அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் மேலே, இந்த உமனுக்கு வந்து ஜென்ரலாக வேறு எது மேலே ஆசைகள் இருக்கும், நகைகள் மேலே, வேறு என்ன, ஒரு நல்ல ஒரு துணை எனக்கு அமையணும் அப்படின்றது மேலே நிறைய ஆசைகள் கனவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்றுக்கும் அதிகமான பெண் பிள்ளைகள் பெற்றவங்களோட நிலைமை, ஐயோ மோசமாக போச்சு, ஐயோ கஷ்டப்படுறேனே, ஐயோ வீணாக போகிறேனேன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்து தர்ம சங்கடத்துக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பொண்ணாக பிறந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டு கட்டி கொடுக்குறது, நகை எப்படி போடுறது, எப்படி மாப்பிள்ளை வருவான், இந்த மாதிரியான கேள்விகளே வேணாம். இதெல்லாம் அறியாமையில் இருக்கிறவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள். இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே எதன் வடிவத்தில் இருக்குது, பல டைம் சொல்லியிருக்கேன், வைப்ரேஷன் வடிவத்தில் இருக்கிறது. வைப்ரேஷன்னா என்ன, அதிர்வலைகளின் வடிவத்தில் இருக்கிறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு சாரீ எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் சாரீ, ஆனால் இதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. எப்படி வைப்ரேஷன் இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி முன்னாடி போய் இந்த சாரீ அப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஃபோட்டோலாம் எடுக்காது, ஃபோட்டோலாம் கிடையாது, கேமராலாம் இல்லை. ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த அதிர்வுகளை வச்சு அதனுடைய அந்த வவ்வால் எப்படி ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளை அனுப்பி நம்ம முன்னாடி என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குதோ, அதே போல் இந்த சாரீ முன்னாடி ஒரு சில அதிர்வலைகளை அனுப்பிச்சு நம்ம முன்னாடி என்ன இருக்குன்றதை அந்த மிஷின் காமிச்சிருதுங்க. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மேட்ரு என்ன, ஒவ்வொரு பொருட்களும் அதிர்வலைகளின் ரூபத்தில் தான் இருக்கிறது. இதுதான் பேஸ். அப்போ உங்கள் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுற மேட்ரு என்ன, ஒரு நல்ல பட்டு புடவை எடுக்கணும், பனாரஸ் பட்டு புடவை எடுக்கணும், இல்லை நல்ல தங்க செயின் எடுக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்ச் வாங்கி கொடுக்கணும், இல்லை நல்ல செருப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லை நல்ல டைமண்டு நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும், இல்லை டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்கணும், ஏகப்பட்ட ஆசைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் மாயை என்பது என்ன, வெளியில் இருக்கக்கூடிய பொருள். ஆனால் உண்மை என்பது என்ன, அதனுடைய அதிர்வலைகள். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உங்களுக்கு எத்தனை பொம்பளை புள்ள இருந்தாலும் சரி, எப்பட்றா நான் கட்டி கொடுக்கறது, எப்பட்றா நல்ல மாப்பிள்ளையை நான் அமைக்கிறது, இந்த மாதிரிலாம் கவலைப்படவே வேண்டாம். ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து, நன்மை செய்து, ஹெல்ப் செய்து, இன்னொரு உயிர் நல்லா இருக்கணுன்ற தன்மைக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்க முடியாது. இதுதான் கான்செப்ட், இதுதான் அருள் கணக்கு. வள்ளலார் போன்ற உயர்ந்த மகான்களும் சித்தர்களும் தவ யோகிகளும் முனிவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுக்கு இறை நம்பிக்கையே இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு உதவணுன்ற தன்மை உங்களுக்கு வந்துருச்சு. பாக்கெட்டில் வேறு 50 ரூபா தான் இருக்குது, 30 ரூபா எடுத்து இன்னொருத்தன் நல்லா இருக்குன்னு செஞ்சிட்டிங்கன்னா 3000 ரூபா வந்துடும். எப்படி வரும்னே தெரியாது. என்னை கேள்வி கேட்காதீங்க, சித்தர்கள் சொன்ன விஷயம் இதுதான் அருள் கணக்கு. மறைபொருள் இப்படித்தான் செயல்படும், மெய்ப்பொருள் அப்படி மட்டுமே செயல்படும். இப்போ இதில் நீங்கள் ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உங்கள் பொண்ணு இல்லை 3 பொண்ணு இல்லை 10 பொண்ணு இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, இறை நம்பிக்கையோடு, இறைவன் என்னை பார்த்து கொள்வான் என்ற தான தர்ம சிந்தனையோடு
இறைவனிடம் சரணாகதி அடைந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. உங்களுக்கு உண்டான கஷ்டத்தை விளக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெருமையும் திறமையும் அவனிடம் மட்டுமே உள்ளது. அவன் நினைச்சாதான் மன தெளிவே வரும். அவன் நினைச்சாதான் சிந்தனை தெளிவு பெற்று அடுத்தடுத்த கட்டமே நீங்கள் போக முடியும். சிந்தனை தெளிவடைவதற்கே இறையருள் என்பது வேண்டும். சிந்தனை தெளிவடையவில்லை என்றால் இறையருள் என்பது கிடைக்காது. இறையருள் இல்லாமல் சென்று விட்டால் 10 பொண்ணு இல்லை, ஒரு பொண்ணு இருந்தாவே கட்டி கொடுக்கறது கஷ்டம். அதனால் இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், தவம் பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க, இறைவன் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். இதில் இருக்கக்கூடிய சூட்சமே அதுதான். மெயினாக நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க காசி சைடு வந்தீங்கன்னா தலைவர் இருக்காப்புல, நந்தினி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் பனாரஸ் பட்டு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கிறாப்புல, ஏகப்பட்ட சமாச்சாரம் வச்சிருக்கிறாப்புல. ஸோ யூ கிவ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஃபார் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ்? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். வெரி குட், வெரி குட், நைஸ். ஸோ பாருங்கள், அற்புதமாக பேசுகிறாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது காசிக்கு வரக்கூடியவங்க இங்கே வந்துருங்க. இவர்கிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம ப்ரமோஷன் பண்ணல, வெளியில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம வீடியோவை நீங்கள் எடுத்தே அவனும் கூப்பிட்டு வந்ததுனால பாருங்கள், தங்கத்தோட தங்கமாக சரி ஓகே இந்த நல்ல மனிதனுக்கு ஒரு ப்ரமோஷனையும் சேர்த்து போட்டு விட்ருன்னு ப்ரமோஷனை போட்டாச்சு. காசி வந்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கிளியர், சூப்பர். ஓகே.